வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! அங்கே என்ன ஒரு ஐலண்ட் கிடக்கு, கொஞ்சம் முன்னாடி வாங்க, ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். இப்போ இல்லைன்னா கடைசியில் வர வைப்பேன், அதை நீங்கள் ஆட்டோமேட்டிக்கலாக வந்துடுங்க, நான் இல்லை, அவரே கூப்பிட்டு வருவார். இருந்தாலும் கொஞ்சம் கிட்ட வாங்க. அம்மா கிட்ட வாங்கம்மா, அந்த மஞ்சள் பை தூக்கிட்டு அப்படியே கிட்ட வாங்க, அப்படி வாங்க, கிட்ட வாங்க. அந்த கருப்பு பையெல்லாம் தூக்கிட்டு அப்படியே கிட்ட வாங்க, வாங்க வாங்க. இன்னைக்கு முக்கியமான ஒரு செய்தி உங்களுக்கு நான் சொல்லிட்டு, பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். ஒரே ஒரு நிமிடம் கண்களை மூடி எனக்காக ஜெபிக்கிறீங்களா? அன்பின் ஆண்டவரே, இது இந்த நாள் முழுவதையும் உங்களுடைய கரங்களை ஒப்படைக்கின்றோம். இந்நேரம் வரை எங்களை கனியின் மணி போல பாதுகாத்துட்டே, அதற்காக நன்றி. இன்னும் இருக்கக்கூடிய 2 மணி நேரங்கள் மட்டும், கடைசி 2 மணி நேரம், இந்த 2 மணி நேரத்தில் நான் என்ன செய்ய போகிறேன் எனக்கு தெரியாது. ஆனால் நீர் செய்ய போகிறேன் என்பதை நான் நம்புகின்றேன். நான் வந்தது என் பெயரால் அல்ல, உம்மை நம்பி நான் வந்திருக்கிறேன். நம்பி வந்தேன். இயேசுவே, என்னை கைவிடாதையும். அவர் இதுவரை என்னை கைவிடவில்லை, இனிமேலும் கைவிட மாட்டார் என் நம்பிக்கையோடு இந்த பாடலை நாம் பாடுகின்ற பொழுது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உற்சாகத்தோடு இந்த பாடலை பாடணும். எல்லோரும் கரங்களை தட்டி, உற்சாகமாக கரங்களை தட்டி. இந்த பாடல் சாதாரண பாடல் இல்ல, பயங்கரமான பாடல். எல்லோரும் விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! மீண்டும் விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! நான் பாடி பாடி துடித்தேன், தினம் ஆடி ஆடி நடித்தேன். நான் பாடி பாடி வருவேன், தினம் ஆடி ஆடி வருவேன். ஓடி ஓடி சொல்லுவேன், எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன். என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். எங்க ஆனந்தம்! மீண்டும் விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! அவர் தேடி ஓடி வந்தார், என்னை பேசி அணைத்துக் கொண்டார்.
அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். சாத்தானின் வலிமை வெல்ல, சாத்தானின் வலிமை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தார். அதிகாரம் எனக்கு தந்தார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். எந்த ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். எந்த ஆனந்தம். செங்கடலை கடந்து செல்வேன், யோர்தானை மிதித்து நடப்பேன். செங்கடலை கடந்து செல்வேன், யோர்தானை மிதித்து நடப்பேன். எரிகோவை சுற்றி வருவேன், எரிகோவை சுற்றி வருவேன். எக்காலம் ஊதி ஜெபிப்பேன். எக்காலம் ஓடி ஜெயிப்பேன். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். எந்த ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். எந்த ஆனந்தம். நான் பாடி பாடி மகிழ்ந்தேன், தினம் ஆடி ஆடி கொடுப்பேன். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினமாடி ஆடி துதிப்பேன். ஏடி ஏடி சொல்லுவேன், ஓடி ஓடி சொல்லுவேன். என் இயேசு ஜெயிக்கின்றார். என் இயேசு ஜீவிக்கிறார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். எந்த ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். எந்த ஆனந்தம். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேடி அணைத்து கொண்டார். அவர் தேடி ஓடி வந்தார். என்னை தேடி அழைத்துக் கொண்டார். என் பாடுகள் அனைத்து மன்னித்தார். என் பாவம் அனைத்தும் மன்னித்தார். வெகு மனிதனாக மாற்றினார். ஒரு மனிதனாக மாற்றினார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். எந்த ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார்.
தருகிறார் எனக்குள்ளே இருக்கிறார் என்ன ஆனந்தம் விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார் எனக்குள்ளே இருக்கிறார் என்ன ஆனந்தம் விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார் எனக்குள்ளே இருக்கிறார் என்ன ஆனந்தம் விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார் எனக்குள்ளே இருக்கிறார் என்ன ஆனந்தம் என்ன ஆனந்தம் விடுதலை தருகிறார் விடுதலை தருகிறார் விடுதலை தருகிறார் விடுதலை தருகிறார் விடுதலை தருகிறார் இயேசு விடுதலை தருகிறார் இயேசுவே 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 தெய்வமே இயேசுவே கண்களை மூடி இரண்டு கரங்களை உயர்த்தி கண்களை மூடுங்கள். இரண்டு கரங்களை உயர்த்தி நம்பிக்கையோடு விடுதலை நாயகன் தருகிறார் எனக்குள்ளே இருக்கிறார் என்ன ஆனந்தம் மீண்டும் விடுதலை நாயகன் எல்லோரும் வாயை உயர்த்தி குரல் எழுப்பி வெற்றியை தருகிறார் இயேசுவே, எனக்குள்ளே இருக்கிறார் வல்லமை, என்ன ஆனந்தம் நான் பாடி பாடி மகிழ்வேன் தினம் ஆடி ஆடி துதிப்பேன் எல்லாம் சேர்ந்து நான் பாடி பாடி மகிழ்வே தினம் ஆடி ஆடி துதிப்பே எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன் எங்கும் ஓடி ஓடி சொல்லுவே என் இயேசு ஜீவிக்கின்றார். என் இயேசு ஜீவிக்கின்றார் கரங்களை தட்டி விடுதலை நாயகன் விடுதலை தருகிறார் எனக்குள்ளே இருக்கிறார் என்ன ஆனந்தம் விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார் எனக்குள்ளே இருக்கிறார் என்ன ஆனந்தம் எல்லாம் சேர்ந்து விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார் எனக்குள்ளே இருக்கிறார் என்ன ஆனந்தம் நான் பாடி பாடி மகிழ்ந்தேன் ஆடி ஆடி கொடுத்தேன் நான் பாடி பாடி மகிழ்வே தினம் ஆடி ஆடி துதிவே ஓடி ஓடி சொல்லுவேன் எங்கு ஓடி ஓடி சொல்லுவே எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன் எங்கு ஓடி ஓடி சொல்லுவே என் இயேசு ஜீவிக்கிறார். என் இயேசு ஜீவிக்கிறார் எல்லாம் சேர்ந்து விடுதலை நாயகன்
ரட்சையை தருகிறார் எனக்குள்ளே இருக்கிறார் என்ன ஆனந்தம் கைகளை தட்டி விடுதலை நாயகன் ரட்சையை தருகிறார் எனக்குள்ளே இருக்கிறார் என்ன ஆனந்தம் நான் பாடி பாடி மகிழ்வேன் தினமாடி ஆடி துதிப்பேன் நான் பாடி பாடி மகிழ்வேன் தினமாடி ஆடி துதிப்பேன் எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன் எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன் என் இயேசு ஜீவிக்கிறார் என் இயேசு ஜீவிக்கிறார் விடுதலை நாயகன் ரட்சையை தருகிறார் எனக்குள்ளே இருக்கிறார் என்ன ஆனந்தம் என்ன ஆனந்தம் என்ன ஆனந்தம் என்ன ஆனந்தம் என்ன ஆனந்தம் என்ன ஆனந்தம் Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. மரியே வாழ்க. எல்லாம் சேர்ந்து மாசில்ல கண்ணியே மாறாயே உம்மை நேசமில்லாத நீசரையா கரங்களை உயர்த்தி வாழ்க 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 மரியே வாழ்க 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 மரியே. எல்லா உற்சாகமும் ஒரு கரோதி உற்சாகமாக அமர்ந்து கொள்வோம். அமர்ந்து கொள்வோம். ஆனால் அவன் உயிர் எனக்குரியது. அவனை என்ன வேணும் பண்ணிக்கோ, உடலை பண்ணுக்கோ, ஆனா அவன் உயிரை தொட்டுடாத. The life belongs to me. உயிர் கடவுளுக்குரியது. போனா போய் யோபுவ உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பயங்கரமான குஷ்ட நோயால் தாக்குகிறான். அவனால் தாங்க முடியல. ஒரே என்னது நமக்கு என்ன சொல்லுவது, இதுக்கு பேரு எரிச்சல், அது என்னது ஊரல் இல்லையா? ஊருது, உடம்பெல்லாம் ஊருது. நீங்க என்ன சொல்றீங்க சொல்ல மாட்டீங்களோ? நமச்சல் தான் சொல்றீங்களோ? நமச்சல், எரிச்சல், ஒரு சில ஊருது, நல்லா ஊறும். தண்ணியா ஊறுதற்கு ஊறுது, உடம்பெல்லாம் ஊறுது, சொறி சொறி. அவன் பரண்டு பண்டு பார்க்கதான் முடியல. என்ன செய்தான்? ஓடொண்டை எடுத்து உடம்புல அப்படியே முடியல. என்ன பண்ணுறான்? சாப்பிட அள்ளி புண்ணுக்கு மேல போடுறான். 8வது வசனம். அவன் மனைவி வந்து யோவுடைய மனைவி யோவை பார்த்து, இன்னுமா மாசிமையில் நீ இருக்க? இன்னுமா நல்ல பிள்ளை? இன்னுமா நீ பாவம் செய்யாம இருக்க? கடவுளை பழித்து விட்டு சாக வேண்டிய தன்னை செத்து போ. ஏன் இன்னும் உயிரோட இருக்கு? நீ உன்னை பார்க்க எனக்கே கஷ்டமா இருக்கு. ஒரே இது பண்ற, சாம்பலை போட்டு இது பண்ற, உன் கடவுளை பழிச்சுட்டு நீ செத்து தெல. அப்ப அந்த வேதனையில் கூட மனைவிட்ட ஒரு கஷ்டமான வார்த்தை பேசுற பாருங்க யோபு. சொல்றாரு, நீ அறிவற்ற பெண்ணை போல பேசுகின்றாய். கடவுளின் கரங்களிலிருந்து நன்மைகளை பெற்ற நாம் தீமை பெற அஞ்சுவதேன். அடுத்த வசனம் பாருங்க. இவை அனைத்திலும் யோபு தன் நாவால் பாவம் செய்யவில்லை, குற்றம் புரியவில்லை. இந்த யோபை குறித்து பார்க்கணும்னா 31ஆம் அதிகாரம் 6வது வசனம் டக்குன்னு எடுக்க. யோபு புத்தகம் 31:6. யோபு 31:6. சீர் தூக்கும் கோல் அப்படின்னா
அப்படின்னா என்ன? அவளுக்கு ஒன்றும் தெரியாது. தராசு, தராசுல அதாவது இந்த யோபு புத்தகம் முழுக்க முழுக்க யோபுவும் அவருடைய 3 நண்பர்களும் பண்ணக்கூடிய வாக்குவாதம். 3ஆம் அதிகாரத்தில் அப்பதான் போகும் வாக்குவாதம். ஒவ்வொருத்தரும் சொல்றான், நீ தப்பு செஞ்சிருப்ப, உன்னுடைய 3வது தப்பு செஞ்சிருப்ப, அதனால தான் இவ்வளோ கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நேரத்தில் யோபு சொல்றான், தான் எந்த அளவுக்கு பாவம் செய்தோம் என்பதை நிரூபிக்க சொல்றான். சீர்தூக்கின் கோலில் அவர் எவர்? அவரா? எவரு? கடவுள் என்னை நிறுத்தட்டும். ஒரு தரசுல அவருடைய நீதி நெறிகள் எல்லாத்தையும் வைக்கட்டும், கட்டளைகள் எல்லாத்தையும் வைக்கட்டும். இன்னொரு படியில என்ன தூக்கி வைக்கட்டும்? எந்த விதத்தில் நான் அவருக்கு எதிராக சென்றேன் என்பதை அவரே எனக்கு நிரூபிக்கட்டும். என்ன சேலஞ்ச்! யோபு சேலஞ்ச் பண்றான். நானா தப்பு செஞ்சேன்? என் நாவால கூட நான் தப்பு செய்யலையே, ஆனால் இவ்வளோ கஷ்டப்படுறேனே. இதுக்கெல்லாம் சேர்த்து கடவுள் ஒரு ஆசீர்வாதம் கொடுப்பார் பாருங்க, அதுதான் பயங்கரமானது. யோபு 42:10 கடைசி அதிகாரம். யோபுடைய அதிகாரம் அதோட யோபு முடிச்சது. இதுக்கு மேல யோபு புத்தகமே இல்லை. இட்ஸ் லாஸ்ட். 42:10 அன்றாடம் படுக்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். 42:10 டக்குன்னு வாசிங்க. யோபு தன் நண்பர்களுக்கு சொன்ன 3 பேரு, அவங்க 3 பேருக்காக ஜெபித்த பின்பு கடவுள் அவனுக்கு உரிய அனைத்தையும் எத்தனை மடங்கு? 2 மடங்கு. ஏன் 2 மடங்கு? அதாவது நீதியான என்ன? உங்களுடைய தான் 100 ரூபா வாங்கினேன். நீதியான வந்து நீதி நியாயம் தெரியாத உங்களுக்கு? அம்மா உங்களுடைய நான் 100 ரூபா கடன் வாங்கினேன், நான் உங்களுக்கு எவ்வளோ திருப்பி தரணும்? அதான் நீதி, அதானே நியாயம். உடனே 100 வாங்கினா நான் எவ்வளோ தரணும்? 100. ஆனால் கடவுள் என்ன பண்ணுறாரு? 100 ரூபாயை யோகத்தையும் எடுத்துட்டு இப்போ எவ்வளோ கொடுத்தாரு? 200 ரூபா கொடுக்குறாரு. எதுக்கு? ஏன் ரெட்டிப்பாக? எதுக்கு அப்படி கொடுக்கணும்? இங்க பாருங்க, இழந்தது கிடைச்சாலே போதும் இல்ல, ஏன் அது டபுளா நமக்கு வரணும்? எதுக்கு? என்னைக்காச்சும் யோசித்து பார்த்தீங்களா? நீங்களும் யோசித்தது உங்க முடியல் நல்லா தானே இருக்கு, மண்டை ஃபுல்லா. இதுக்கு தான் பைபிளில் இன்னொரு வசனம் இருக்கு, எடுத்து வாசிங்க. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். 1 பேதுரு 3:17. டக்குனு டைம் இல்லை, சீக்கிரம். ஏனெனில் தீமை செய்து துன்புறுவதை விட கடவுளுக்கு திருவிழமானால் நன்மை செய்து துன்புறுவதே மேல். அப்ப யோபு தப்பு செஞ்சாரா? தப்பு செய்யல. நல்ல மனுஷன் கஷ்டப்பட்டான். அவர் செய்த நன்மைக்கு ஒரு ஆசீர்வாதம், அவர் பட்ட கஷ்டத்துக்கு இன்னொரு ஆசீர்வாதம், டபுள் ஆசீர்வாதம். பிரைஸ் தி லார்ட். நல்ல மனிதர்கள் கஷ்டப்படுகின்ற பொழுது கடவுள் அவர்களுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை தருவார். கரங்களை தட்டி எல்லாரும் கரங்களை தட்டி. நல்ல மனிதர்கள் கஷ்டப்படுகிற பொழுது அவர்கள் கடவுள் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை தருவார். 2வது, நாம் ஏன் கஷ்டப்படுகின்றோம்? டக்குன்னு எடுங்க. மத்தேயு நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 2வது வசனம். சீக்கிரம். மத்தேயு. வெரி குட். இயேசு அவரை பார்த்து, துணிவோடிரு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. நாம் கஷ்டப்படுகிறோம், காரணம் பாவம். என்னது காரணம்? புரியலையா? எது? பாவம். இப்ப பிரச்சனை என்னன்னா, நல்ல கவனிங்க, இதுதான் ரொம்ப முக்கியமானது. பாவம். இங்க பாருங்க, நான் பாவம் செஞ்ச மட்டும் நான் கஷ்டப்பட மாட்டேன். நான் மட்டும் பாவம் செஞ்ச நான் கஷ்டப்பட மாட்டேன்.
நான் பாவம் செஞ்சாலும் நான் கஷ்டப்படுவேன், இன்னைக்கு வேணும் தப்பிச்சு போவேன். இங்க பாருங்க சொல்லட்டுமா, பாவம் செஞ்சா அதற்குரிய கூலி நீ கண்டிப்பா பெற்றே தீருவாய். இன்னைக்கு வேணும்னா நீ தப்பிச்சு போவ. ஒரு நாள் மெட்ராஸ்ல ஒரு பையன், இப்போ அவன் அமெரிக்காவில் இருக்கான். அவன் என்னை வந்து பார்த்து தேம்பி தேம்பி அழுறான். ஆஃபீஸில் வேலை பார்க்குறான். ஏண்டா தம்பி என்னாச்சு அப்படி கேட்டேன். அவன் சொன்னான், அதை நான் வாழ்க்கையில் நிறைய தப்பு பண்ணேன், அப்போ எல்லாம் என்னை யாரும் பிடிக்கல. ஆனால் ஒரு நாள் செய்யாத தப்புக்கு என்ன போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் போட்டானுங்க. நான் ஏறக்குறைய 1.5 லட்சம் ரூபா கொடுத்து ஸ்டேஷனுக்கு வெளியில் வந்தேன், செய்யாத தப்பு. நான் சிரிச்சுட்டு சொன்னேன், டேய் செய்யாத தப்புக்கே 1.5 லட்சம், செஞ்ச தப்புல நீ மாற்றிருந்தோம்னா எத்தனை லட்சம்? சரியா? புரியுதா நான் சொல்றது? தப்பு செஞ்சு நீ மாட்டலன்னா நினைக்காத, ஓஹோ நான் பெரிய செய்யாததுக்கு நீ மாட்டுவேன், அப்ப தெரியும் அந்த வலி என்னன்னு சொல்லிட்டு. இப்ப நான் சொல்றேன், ஒரு குடும்பம் கஷ்டப்படுது. இப்ப சும்மா ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். எங்க அப்பா ஒரு கொலை பண்ணிட்டாரு. என்ன சொன்னேன்? அப்படி மோசமான அப்பா எனக்கு இல்லை, இருந்தாலும் சும்மா சொல்றேன். எங்க அப்பா கேட்டால் என்னைய வந்து கொலை பண்ணுவாரு. எங்க அப்பா ஒரு கொலை பண்ணிட்டாரு. எனக்கு என்ன பேரு? கொலைகார பாவி பையன். நானா கொலை பண்ணது அவரு. அப்ப கஷ்டம் எனக்கு வருது. நான் செஞ்ச பாவத்தால் அல்ல. ஒரு நான் செஞ்ச பாவமா இருக்கலாம், அல்லது என்னை சார்ந்தவர்கள் செஞ்ச பாவமா இருக்கலாம், அல்லது யாரோ ஒரு செஞ்ச பாவம், அதிலும் எனக்கு பங்குண்டு. மெட்ராஸ்ல பல முறை நான் பங்கெடுத்திருக்கேன். மவுண்ட் ரோட்ல போயிட்டு இருப்பேன், பூசை குறிப்பிட்ட இடத்துல போகணும், பார்த்தா டிராஃபிக் ஜாம் பயங்கரமா நிற்கும். என்னடா டிராஃபிக் ஜாம் பார்த்தா, எவனோ ஒருத்தன் லாரியை குறுக்க கொண்டு விட்டுருப்பான். ஒருத்தன் ஒரு லாரியை குறுக்க விட்டு வந்தாங்க, நாங்கள் 1000 பேர் கஷ்டப்பட்டு கிடக்கோம். ஒருத்தர் தப்பு செஞ்சான், நாங்கள் 1000 பேர் கஷ்டப்பட்டோம். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். அப்ப நீங்க கஷ்டப்படுறீங்க, நீங்க தப்பு செஞ்சதா இல்ல, யாரோ பண்றாங்க, யாரோ பண்ற தப்பு. ஏன் ரொம்ப சிம்பிளா சொல்றேன், இந்த ஒருத்தன் தப்பு செஞ்சா அது ஊர்ல உள்ள எல்லாரும் பாதிக்கும். இதை நான் ஓப்பனா சொல்லிட்டு போறேன். என் வீட்டுல ஒருத்தன் தப்பு அது குடும்பத்தை மொத்தம் பாதிக்கும். இந்த சாத்தா இருக்கானே, அவனுக்கு ஒரு தந்திரம் உண்டு, அது தெரியுமா? சாத்தா தந்திரம் தெரியுமா? ஒரு குடும்பத்தை அழிக்கணும்னு நினைச்சானா அவன் ஒட்டுமொத்த குடும்பத்தை அடிக்க மாட்டான். குடும்பத்தில் ஒருத்தனை மட்டும் தனியாக பிக்கப் பண்ணுவான். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நான் 8 பிள்ளைங்களை பெற்றேன், அந்த பணியாரை இதை அழித்துனானே ஒருத்தன், அவனால தான் கடைசி வரைக்கும் எங்கள் அம்மா கஷ்டப்பட்டாங்க. ஊரில் எந்த சண்டைனாலும் இவர் முன்னாடி போய் நிற்பார், இவனுக்கு அந்த சண்டைக்கு எந்த தொடர்பு இருக்காது, ஆனால் இப்படி நிற்பான். எங்கள் அம்மா இந்த வாடா அது எவனுக்கோ நடத்தும், இவர் இப்படியே நிற்பார். பெரிய உண்மையாக சொல்கிறேன், எங்கள் அம்மா அப்பா எல்லாம் சொல்லுவாங்க, இத்தனை பிள்ளைங்களை பெற்றேன், எங்களுக்கு யாரை கண்டும் பயம் இல்லை, இவன் ஊரில் போகிற சண்டையை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து நிற்பான். ஆனால் அவனை யாரும் இன்னும் அடித்ததில்லை. ஏன் தெரியுமா? எங்கள் அப்பாவுக்கு மூஞ்ச பார்த்து அந்த மனுஷன் பாவம், சண்டைக்கெல்லாம் போனதில்லை. எங்கள் அப்பா பேர் மெல்கேசன் போண்டா விட்டுடு, அதனாலே அவன் அடிவாங்க தப்புனான். ப்ராமிஸா சொல்கிறேன், ஒரு மனுஷன் நல்லா செஞ்சனாலே அவன் பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு இருக்கு. ஆனால் இவன் சும்மா போய் நிற்பான். எதுக்கு நிற்கான், யாருக்கு நிற்கான்னு தெரியாது. அவன் கதை பெரிய கதை. நல்ல பையன், தங்கமான பையன், கடின உழைப்பாளி. என்ன பண்றது, இப்போ கொஞ்சம் அமைதியாக அடங்கி கிடக்கான். பிரைஸ் லார்ட். இப்போ கல்யாணம் முடிஞ்சு குழந்தை பெற்றவங்க அடங்கிட்டான். இப்போ எனக்கு ஆச்சரியம், அப்படி இருந்தோம்னா அல்லு போன பாம்பு மாதிரி அப்படியே உட்காந்துருக்கான். பாவமாக இருக்கும் அவனை பார்க்கும்போது. ஒரு காலத்தில் நான் தான் அப்படி இருந்தான், இப்போ பாவம் நல்ல பிள்ளை ஆகிட்டான். 3வது, ஏன் நாம் கஷ்டப்படுகிறோம்? யோவான் நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 1 முதல் 3. அது பெரிய கதை, நீங்கள் டக்குன்னு எடுங்க. அந்த கதையை பற்றி நான் 2 நிமிஷம் சொல்லி முடிச்சுட்டேன். யோவான் நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 1 முதல் 3. இயேசுவிடம் ஒரு நாள் புறவில் பார்வையற்ற ஒருவனை கூட்டிக் கொண்டு வருகின்றார்கள்.
வந்து இயேசுவை பார்த்து கேட்க, ஆண்டவரே, இவன் பார்வையற்றமாக பிறந்தது இவன் செய்த பாவமா, இவன் பெற்றோர் செய்த பாவமா? இயேசு என்ன சொன்னாரு? இவன் செய்த பாவம் அல்ல, இவன் பெற்றோர் செய்த பாவம் அல்ல. கடவுளுடைய திட்டம் இவன் வழியாக நிறைவேற வேண்டும் என்பதற்காகவே கடவுள் இதை செய்தார். அப்போ கடவுளுடைய திட்டம் என்ன, அதையும் நீங்க தெரியணும். டக்குன்னு எடுங்க. எரேமியா 29:11. எரேமியா 29:11. இதுதான் நான் உங்களுக்கு தரக்கூடிய கடைசி வசனம். இதுதான் நான் உங்களுக்கு தரக்கூடிய கடைசி வசனம். எரேமியா 29:11. ஏனெனில் நான் உங்களுக்காக வைத்திருக்கும் திட்டம் எனக்கு தெரியும் என்றோ, அவை வளமான எதிர்காலத்தையும் நல் நம்பிக்கையும் தரக்கூடிய நல் வாழ்வின் திட்டங்களை அன்றி கேடு விளைவிப்பதற்கான திட்டங்கள் அல்ல. ஒன்று சொல்லட்டுமா? நான் இதோட முடிக்கலாம் நினைச்சேன். அடுத்த வசனம் வருது, டக்குன்னு எடுக்க. 1 பேதுரு 5:8. சீராக் 21:1-2. இந்த 2 வசனம் நிச்சயம் எடுக்க. 1 பேதுரு 5:8. 1 பேதுரு 5:8. பயங்கரமான வசனம் பைபிள்ல. அறிவு தெளிவோடு உப்பாக இருங்கள், உங்கள் பகைவரை யாரை விழுங்கலாம் என்று கர்ச்சிக்கும் சிங்கம் போல தேடி அறிந்து கொண்டிருக்கிறான். அப்ப சாத்தான் நம்மளை அழிக்க வாய்ப்பு தேடுறான். தெளிவா இருக்கணுமா, தெளிவா இருக்கணுமா. சீராக் 21:1-2. சீக்கிரம். சீராக் இணை திருமுகத்தில் வரும். இணை திருமுகம். குழந்தாய், பாவம் செய்து விட்டாயா, இனியும் பாவம் செய்யாதே. உன்னுடைய பழைய பாவங்களுக்கு மன்னிப்பு கேள். பாம்பை கண்டு ஓடுவதை போல பாவத்தை கண்டு ஓடு. நீ அதன் அருகில் சென்றால் அது உன்னை கடித்து குதறிவிடும். அதன் பற்கள் சிங்கத்தின் பற்களை விட கூர்மையானது. பயங்கரமான வசனம், பயங்கரமான வசனம். எஸ்ஐயா 1:11. 1:11 1:19 தெரியல, பங்கட்டக்கன்னு. எஸ்ஐயா 1:11-19 எனக்கு கொஞ்சம் 11 வாசிங்க. எனக்கு எதற்கு 19 18. ஓகே, 18. உன் பாவங்கள் வாசிங்க. 1 எஸ்ஐயா 1:18 வாசிங்க. உன் பாவங்கள் கடும் சிவப்பாய் இருக்கிறது, எனினும் அவை உரைத்த பனி போல வெண்மையாகும். இரத்த நிறமாக சிவந்திருக்கிறது, அவை பஞ்சை போல தூய்மையாகும். நாம் கஷ்டப்படுகிறோம். 1 எதனால? சாத்தானுடைய சூழ்ச்சி. நாம் கஷ்டப்படுகிறோம் எதனால்? 1 நான் செய்த பாவம், அல்லது யாரோ என்னை சார்ந்தவர் செய்த பாவம். 3வது நான் கஷ்டப்படுகிறேன். ஏன்? அது கடவுளுடைய திட்டம். இன்று நீங்கள் ஒருவேளை கஷ்டப்பட்டால் இந்த 3இல் ஏதாவது ஒன்றாகத்தான் இருக்கணும். நான் தப்பே செய்யலப்பாத, ஏன் கஷ்டப்படுறேன்? கடவுளுடைய திட்டம். அவர் ஏதோ உனக்கு நன்மை செய்ய ஆசைப்படுகிறார். எனவே இந்த நேரத்தில் நாட்களாதர் எழுந்தல் வர இருக்கின்றார். அதற்கு முன்பாக நான் நேற்று தினம் உங்கள்கிட்ட சொன்னேன், எங்கள் சபைக்காக ஒரு காணிக்கை. நீங்கள் அந்த காணிக்கை கொண்டு வந்திருந்தால் இப்போது உங்கள் கரங்களில் அந்த காணிக்கை எடுத்துக்கொள்ளுங்கள். சகோதரர் நன்றியால் துதிப்பாடு என்ற பாடலை பாடுவார். காணிக்கை எடுப்பதற்கு பீடச்சிறுவருக்கு சென்று இந்த காணிக்கை எடுத்து வர உங்களை அன்போடு கேட்கிறேன். தட்டுடுங்க, ரொம்பங்க. அந்த காணிக்கை எடுத்துட்டு மனசுக்குள்ள
ஒரு ஆர்வம் மாதிரி ஜெபத்தை சொல்லுங்க. நீங்கள் கொடுப்பது ஒரு நல்ல பணிக்காக. 20 குருமானவர்கள், 8 குருக்கள், 2 ஊழியர்கள், இந்த 30 பேருடைய வாழ்க்கைக்காக. இந்த கொரோனா காலங்களில் நீங்களும் கஷ்டப்பட்டீர்கள், நாங்களும் கஷ்டப்பட்டோம். ஆனால் இப்பொழுது நீங்கள் கொடுப்பது ஒரு நல்ல பணிக்காக என்பது உணர்ந்து தாராள உளத்தோடு உங்களால் முடிந்த காணிக்கை கொடுங்கள். வெளியே இருப்பவர்கள் காணிக்கை கொடுக்க விரும்பினால் முன்னே வாருங்கள். இல்லை நீங்கள் வெளியில் உட்காருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொடுக்க விரும்பினால் முன்பாக வந்து கிறிஸ்தவர்களும் கொடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது நன்றியால் துதிப்பாடு என்ற பாடலை பாடுவார்கள். சுவை நவாலை எங்கும் பாடு, நன்றியாதோரி பாடு, நம் இயேசுவை நவாலை எங்கும் பாடு. நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியாதோரி பாடு, நம் இயேசுவை நவாலை எங்கும் பாடு. நன்றியாதோரி பாடு, நம் இயேசுவை நவாலை எங்கும் பாடு. வந்தாலும் இயேசு எங்கள் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உங்கள் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, கலங்கிடாதே, திகைத்திடாதே, நீரால் இழுந்து விடும். நன்றியாதோரி பாடு, நம் இயேசுவை நவாலை என்று பாடு. நன்றியாதோரி பாடு, நம் இயேசுவை நவாலை என்று பாடு. நம்மை சோர்ந்து கொண்டாலும் சிலுவையில் நிழலுண்டு. செங்கடல் நம்மை சோர்ந்து கொண்டாலும் சிலுவையில் நிழலுண்டு. பாடிடுவோம், துதித்திடுவோம், பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்து விடும், பாதைகள் கிடைத்து விடும். நன்றியாதோரி பாடு, நம் இயேசுவை நவாலை என்று பாடு. நன்றியாதோரி பாடு, நம் இயேசுவை நவாலை என்று பாடு. கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பய வேண்டாம். கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பய வேண்டாம். இயேசு என்னும் நாமமுண்டு, இயேசு என்னும் நாமமுண்டு, எங்கே ஜெயித்திடுவோம்.
நம் இயேசுவை நவாறு என்னும் பாடு நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நவாறு என்னும் பாடு கையை வைத்தி நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர் சேர்ந்து பாடுங்க நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர் நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நவாறு என்னும் பாடு ஆண்டவர் இயேசுவை எல்லாம் உற்று நோக்கி பார்த்து நீங்க தான் ஆண்டவர் எனக்கு விடுதலை தர போறீங்க, நீங்க தான் ஆண்டவர் எனக்கு சுகத்தை கொடுக்க போறீங்கன்னு சொல்லி கைகளை வைத்து எந்த இயேசுவே எந்த இயேசுவே என்னை குணப்படுத்த ரெண்டு கைகளை வைத்து தாவீதின் மைந்தரே என்னை குணப்படுத்த ஐயா என்னை குணப்படுத்த என்னை குணப்படுத்த ஐயா என்னை குணப்படுத்த கரங்களை அப்படியே உயர்த்தி எல்லா ஆண்டவரை நோக்கி சுகத்தை கொடுக்கிற ஆண்டவர் நமக்கு விடுதலை தருகிற நம் ஆண்டவர் இயேசுவை எல்லாம் நோக்கி பார்த்தோம் வியாதிகள் எல்லாவற்றையும் ஒப்புக்கொடுப்போமா பிரியமானவர்களே மருத்துவர் உங்களை கைவிட்டு இருக்கலாம் உங்களை கூடாரத்தில் உங்க வீட்டுல உங்களை கைவிடப்பட்ட சூழ்நிலையில் தள்ளப்பட்டு இருக்கலாம் உங்க நோயின் காரணத்தினால உங்களை எல்லாம் மனம் உடையுமாறு செய்திருக்கலாம் ஆனால் இயேசுவின் கரங்களில் ஒப்பு கொடுங்க ஏசப்பா என்னுடைய குடும்பம் கூட என்னுடைய நோயினாலே என்னை ஒதுக்கி வைத்திருக்கிறாங்க ஆண்டவரே எனக்கு யாரும் இல்லை இயேசுவே எல்லாரும் ஒப்பு கொடுங்க அந்த உங்கள் கண்ணீரை ஆண்டவர் பார்க்க போகிறார் உங்களுடைய வேதனைகளை துக்கங்களை ஆண்டவர் பார்க்க போகிறார் அந்த ஆண்டவருடைய கரங்களில் எல்லாரும் ஒப்பு கொடுத்து பாதம் நனைத்து
உயிருள்ள தெய்வமே, உயிர் தாரும் ஐயா. இயேசுவே, இயேசுவே, என்னை குணப்படுத்தும் ஐயா, என்னை குணப்படுத்தும். எல்லாம் கேளுங்க ஆண்டவர்கிட்ட. ஏசப்பா, என் வாழ்வில புதிய பலத்தை கொடுங்க ஆண்டவரே. எனக்கு நோய்கள் மாறட்டும் ஆண்டவரே. என் குடும்பத்தை ஆக்கி படைக்கிற பொல்லாத பிசாசின் தந்திரங்களை ஆண்டவரே உடை தெரியுங்க ஆண்டவரே. எனக்கு ஒரு விடுதலை தாங்க. என் குடும்பத்துக்கு ஒரு விடுதலை கொடுங்க. என்னுடைய வாழ்வில புதிய மாற்றங்கள் வர உதவி செய்யுங்க. என்னுடைய வாழ்வில் இருக்கிற தரித்திரங்கள் வெளியே போக உதவி செய்யுங்க. இயேசுவே, என் வாழ்வில் இருக்கிற சாப கட்டைகள் உடைய உதவி செய்யுங்க ஆண்டவரே. எல்லாரும் கூப்பிடுங்க. இயேசுவே, இயேசுவே கூப்பிடுங்க. உதவி செய்கிற ஆண்டவருடைய பரிசுத்த வல்லமை நம்மை நோக்கி வருகிறது. ஒரு அபிஷேகத்தின் வல்லமை, ஆண்டவருடைய பிரசன்னம் உங்கள் மேல இறங்கி கொண்டு இருக்கிறது. ஆண்டவருடைய கரங்களில் ஒப்புக் கொடுங்க. அப்பா, என்னுடைய கண்ணீரினாலே ஆண்டவருடைய பாதத்தை நான் கழுவுகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி எல்லாரும் கேளுங்க. இப்பொழுது எண்ணெய் தண்ணீர் உப்பு கொண்டு வந்தவர் மட்டும் எழுந்திருங்கள். டாக்டர் தான் துறக்க வேண்டாம், சும்மா எழுந்திருங்க. கையில் அந்த உப்பு தண்ணீர் எல்லாத்தையும் சேர்த்து பிடிங்க. நான் ஏன் இதை மந்திரிக்க போகிறேன்? தீர்த்தம் தாய்கள் செல்வது கத்தோலிக்க இல்லங்களிலே தீர்த்தம் மிக முக்கியமானது. எந்த வீட்டிலெல்லாம் தீர்த்தம் இருக்கிறதோ அந்த இல்லத்திலே சாத்தானின் தந்திரங்கள் அனைத்தும் தோல்வியுற செய்யப்படும். சாத்தானை அழிப்பதற்கு தாய் திருச்சி நமக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆயுதம் தீர்த்தம். மந்திரிக்கப்பட்ட தண்ணீருக்கு அந்த ஆற்றல் உண்டு, தீர்த்தத்துக்கு அந்த சக்தி உண்டு. சாத்தானை துரத்தி அடிக்கக்கூடிய ஆற்றல், தீயோரின் தாக்குதல் அனைத்தையும் தோல்வியுற செய்வீராக. எனவேதான் இந்த தண்ணீரானது இப்பொழுது மந்திரிக்கப்பட இருக்கின்றது. உப்பு எந்த வீட்டிலெல்லாம்
நீங்கள் நினைக்கிறீர்களோ, என் வீட்டில் யாரோ மந்திரவாதம் செஞ்சுருக்காங்க, எங்கள் வீட்டில் யாரோ செய்வனை செஞ்சுருக்காங்க அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் மூலையில் கொண்டு போடுங்க. உங்கள் வீட்டை சுற்றி ஏதாச்சும் இந்த விஷப்பூச்சிகள், பாம்பு, பல்லி, அரணை, தேள் அப்படி வருதுன்னா அது உங்கள் பயம்னா உங்கள் வீட்டை சுற்றி போடுங்க. இந்த உப்பு கரைவதற்கு முன்னாடி, இந்த உப்பு கரைந்து போவதற்கு முன்னாடி உங்கள் வீட்டில் உள்ள எல்லா கட்டுகளும் அவிழ்ந்து போகும். கரைகளை கட்டி இந்த உப்பு கரைவதற்கு முன்னாக உங்கள் வீட்டில் உள்ள எல்லா கட்டுகளும் சாபத்திலும் ஒழிந்து போகும். Praise the Lord. Praise the Lord. இந்த எண்ணெய் உங்களில் யாரேனும் நோயிற்றிருந்தால் மூப்பர்களை அழிக்கட்டும். அவர்கள் வந்து ஜெபித்து அவர்கள் மீது எண்ணெய் பூசுவார்கள். யாரு உடலெல்லாம் எண்ணெய் பூசப்படுகிறதோ அவர்கள் உடல் சுகமும் ஆன்ம பலனும் அடைவார்கள். மந்திரிக்கப்பட்ட எண்ணெய் நம்ம வீட்டில் இருக்கணும். எந்த திருத்தலத்துக்கு போனாலும், வேளாங்கண்ணி எங்கே போனாலும் மந்திரித்த எண்ணெய் அங்கே வைக்கப்பட்டிருக்கும். அந்த எண்ணெய்க்கு ஆற்றல் உண்டு, சக்தி உண்டு. இந்த நேரத்தில் நான் ஜெபிக்கிறேன். உங்கள் கையில் இருக்க அந்த உப்பு தண்ணி எண்ணெயை அப்படியே தூக்கி பிடிங்க. நான் ஜெபிக்கிற நேரத்தில் இது எந்த ஜெபம் இல்லை, தாய் திருச்சபை குருக்களாக எங்களுக்கு தந்த அந்த வல்லமையை வைத்து நான் ஜெபிக்கிறேன். ஆண்டோடைய ஆசீர்வாதம் இங்கே இறங்க போகிறது. ஊற்றுமையா உன் வல்லமையே, தாகத்தோடு காத்திருக்கின்றேன், நான் தாகத்தோடு காத்திருக்கின்றேன். ஆண்டவரே, இதோ என் பிள்ளைகள் நம்பிக்கையோடு விசுவாசத்தில் கொண்டு வந்துள்ள இந்த உப்பு தண்ணீர் எண்ணெய் முழுவதும் இந்த தூய ஆவியின் வல்லமை ஊற்றப்படுவதாக. ஆண்டவரே, இதோ இந்த மந்திரிக்கப்பட்ட இந்த தண்ணீர், மந்திரிக்கப்பட்ட இந்த உப்பு, மந்திரிக்கப்பட்ட இந்த எண்ணெய் யார் மீதெல்லாம் பூசப்படுகிறதோ, எந்த இடத்திலெல்லாம் தெளிக்கப்படுகிறதோ அந்த இடத்தில் உன்னுடைய ஆவின் ஆளுகை அந்த இடத்தில் நிரப்புவதாக. தீயோரின் தாக்குதலை தோல்வியறச் செய்யும். மந்திரவாத பிலிசூனிய பேய் பிசாசு கட்டுகளை அகற்றிவிடும். என் பிள்ளைகள் மத்தியில் இருக்கக்கூடிய நோய் நொடிகளை எடுத்து மாற்றும். இதை நம்பிக்கையோடு கொண்டுள்ள இந்த பொருட்கள் மீது உங்களுடைய ஆசீர் நிறைவாக இறங்குவதாக. ஆண்டவரே, இவருடைய நம்பிக்கையும் தாய் திருச்சபையின் அந்த விசுவாசமுள்ள ஜெபமும் இவர்களுக்கு எங்கும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஊற்று தண்ணீரே, தேவ ஆவியே, ஜீவ நதியே, என்னில் பொங்கி பொங்கி வா. ஜீவநதியே, என்னை பொங்கி பொங்கிவா. ஊற்று தண்ணீரே, எந்த தேவாதியே, ஜீவநதியே, என்னை பொங்கி பொங்கிவா. ஆசீர்வாதியும் என்னே சகத்தரே, ஆசீர்வாதியும் என்னே சகத்தரே. ஆவியின் மரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் மரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே, எந்த தேவாவியே, ஜீவநதியே, என்னை பொங்கி பொங்கிவா. ஊற்று தண்ணீரே, எந்த தேவாவியே, ஜீவநதியே, என்னை பொங்கி பொங்கிவா.
பள்ளத்தாக்கிலோ மலைகளிலோ பள்ளத்தாக்கிலோ மலைகளிலோ தண்ணீர் பாயும் தேசத்தை நீ பார்க்கிறே தண்ணீர் பாயும் தேசத்தை நீ பார்க்கிறே ஓச்சு தண்ணீரை கைகளை தட்டி கைகளை தட்டி ஓச்சு தண்ணீரை என்ற தேவாவியே ஜீவனே பொங்கி பொங்கிவா ஓச்சு தண்ணீரை என்ற தேவாவியே ஜீவனே என்னை பொங்கி பொங்கிவா நாம் யாவர் மனதால் படிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக புதிய நியம முறைகள் வருக புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலாய் குறையை விசுவாசத்தின் உதவி பெறுக பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும் வீட்டின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாகுமாக இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்திலே உம்முடைய திருப்பால் நினைவுகளுக்கு விட்டு சென்றி உமா திருவிடல் துரத்தவற்று மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மை பின்பற்றிடாமல் அனுபவிக்க அருள் தாரும். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. அனைவரும் சிரம் தாழ்ந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவோம். எனக்காக கையளிக்கப்பட்டவரே, ஆராதனை எனக்காக நொறுக்கப்பட்டவரே, ஆராதனை இயேசுவே, நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே.